ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு யுவர் யூடியூப் சேனல். கதை நேரம். சுண்டெலியின் பயணம். முன்னொரு காலத்தில் காட்டில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரை காண சுண்டெலி ஒன்று அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தது. பயப்படாதே, என் அருகில் வா, உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார் முனிவர். காட்டில் பூனைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அவைகளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை ஒரு பூனையாக மாற்றுங்கள் என்று முனிவரை கேட்டது. முனிவர் சுண்டெலியை பெரும் பூனையாக மாற்றினார். பூனை மகிழ்ச்சியாக திரும்பி சென்றது. பிறகு 1 மாதம் சென்றது. பூனை அவரின் முன் வந்து நின்றது. சுவாமி, பூனையாக இருப்பதிலும் பிரச்சனை. ஓநாய் என்னை விரட்டுகிறது என்றது. பூனையின் எண்ணத்தை அறிந்து கொண்ட முனிவர் அதை ஓநாயாக மாற்றினார். ஓநாய் சந்தோஷமாக திரும்பி சென்றது. 1 மாதம் சென்றவுடன் மீண்டும் ஓநாயும் திரும்பி வந்தது. முனிவரை சரணடைந்தது. என்ன விஷயம் என்று முனிவர் கேட்டார். இப்போதும் பிரச்சனையா என்று புன்சிரிப்புடன் கேட்டார் முனிவர். ஆம், சிறுத்தைகள் என்னை கடிக்க வருகின்றன. ஓ என்ற முனிவர் அதை ஒரு சிறுத்தையாக உருமாற்றினார். 1 மாதம் சென்றவுடன் சிறுத்தையும் திரும்பி வந்தது. சிங்கங்கள் என்னை காட்டை விட்டு வெளியேறு என்று உத்தரவிடுகின்றன. காரணம் என்ன என்று முனிவர் கேட்டார். பலசாலிகள் ஒரே காட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அதன் எண்ணம் என்றது. முனிவர் அதை சிங்கமாக மாற்றினார். சிங்கம் 1 மாதம் சென்ற பிறகு முனிவரை காண வந்தது. சுவாமி, நகரத்தில் இருந்து வந்த அரசன் ஒருவன் சிங்கம் வேட்டை ஆடினான். தப்பி பிழைத்தது நான் மட்டும்தான் என்றது. முனிவர் சிங்கத்தை அரசனாக்கினார். அதன் பின் 2-3 மாதங்கள் வரை அரசன் முனிவரை பார்க்க வரவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு அரசன் கிழிந்த துணிமணிகளுடன் வந்து முனிவரை பார்த்தான். என்ன ஆகிற்று உனக்கு என்றார் முனிவர். எதிரி நாட்டு அரசன் போர் தொடுத்தான். எனக்கு போர் செய்யவே பயமாக இருந்தது. இருப்பினும் என் சார்பாக எல்லோரும் போர் புரிந்தனர். கடைசியில் எதிரிகள் அரண்மனைக்குள் புகுந்து என்னை கைது செய்தனர். பாதாள சிறையில் அடைத்தார்கள். நான் தப்பி வந்துவிட்டேன் என்றார். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்காக எதிரியுடன் போராட வேண்டுமா என்றார் முனிவர். அந்த அரசன் அமைதியாக இருந்தான். முனிவர் சொன்னார், சுண்டெலியாக இருந்த உன்னை அரசன் வரை உயர்த்தினேன். ஆனாலும் உனக்குள் இருக்கும் எலியின் தன்மை மாறவில்லை. பயத்துடனே இருந்தாய். இனி நான் உனக்கு உதவுவதற்காக எது செய்தாலும் அது உனக்கு உதவவே உதவாது. இதுவரை எலியின் மனதையே பெற்றிருந்த நீ இனியும் எலியாகவே இருப்பதே நல்லது என்று கூறி அவனை திரும்பவும் எலியாகவே மாற்றினார் முனிவர். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.